ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய தமிழ் தான் பார்க்க போகிறோம். இளந்தமிழே. இதை எழுதியவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட எம்மருமை செந்தமிழே உன்னை எல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ ஏமிடாயே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுக்கான கருத்துக்கள் தமிழ் அர்த்தம் கீழே இருக்குது. இந்த பாட்டுடைய பொருளை சொல்லியிருப்பாங்க. இது செந்தமிழே, இந்த தமிழை நாங்கள் முத்து முத்தாய் இருக்குது. என்ன இருக்குது? வியர்வை. எப்படி வியர்வை வரும்? நம்ம மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம். வானம் பார்க்குறதுக்குலாம் எப்படி இருக்குது? செந்நிறமான பூக்காடு மாதிரி இருக்குது. தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, அவன் கை அப்படி சிவக்கிற மாதிரி உழைப்பான். அப்போ முத்து முத்த வியர்வை வரும். அதை பாடுறாங்க. உன்னை எல்லாம் ஏற்ற துணை உண்டோ, இதை விட எனக்கு வேறு ஏதாவது துணை உண்டோ, ஏம்பிடாயே அப்படின்னா சொல்வாயே அப்படிங்கிற மாதிரி. மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்கள் ஈன்று தந்தாய். அதாவது என்ன சொல்கிறாங்களா, கவிதை வெறி குணவாய், கவிதை ஏற்றுவதிலும் நீ இருக்கிற. அது மாதிரி பாண்டியருடைய சங்கத்திலையும் இருக்க. எப்படி பாண்டியர் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படி சொன்ன மாதிரி 3 சங்கத்திலையும் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் இருந்தாய் அந்த மாதிரி. பாரி முதல், பாரினா பாரிலேருந்து கடையில் 7 வள்ளல்களை பற்றியும் நமக்கு கொடுத்த நீ தான் எங்களுக்கு தந்த அப்படிங்கிற மாதிரி தமிழை பாடுறாங்க. மீண்டு வந்த பழமை நலம், பழமையான இருக்கக்கூடிய நலம் புதுக்கத்திற்கு, அதாவது புதுசாக அது புகுத்து மெய் செலுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தமிழ் குயிலே கூவி வா வா அப்படிங்கிறாரு. கூண்டதனை உடைத்தெளிந்து சிங்கம் போல, இந்த வரி அடிக்கடி கேட்டிருக்கான், டிஎன்பிஎஸ்லையும் கேட்டிருக்கான். முக்கியமான கொஷின். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது இம்பார்ட்டன்ட் வரி தான் அது. கூண்டதனை உடைத்தெழிந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழை சீரி வா வா அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? சிற்பி பாலசுப்ரமணியன் சொல்லியிருக்காரு. அப்போ ரிப்பீட்டட் கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷினும் இது தான். டிஎன்பிஎஸ்சிலேயும் சரி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கூண்டதனை உடைத்தெளிந்து சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழை சீரி வா வா, இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருன்னு சொல்லணும்? நம்ம சிற்பி பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான அர்த்தங்கள் பார்ப்போம். செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி. செம்மை ப்ளஸ் தமிழ், மை வருதா, மை விகுதி. அதுமாதிரி செந்நிறம், அதாவது செம்மை ப்ளஸ் நிறம். செம்பருதி, செம்பை ப்ளஸ் பருதி. இதெல்லாம் பண்பு தொகைகள், மை வர்றதுனால. தூ வினை, சிவன் தூ அப்படி வந்தாலும் மேக்ஸிமம் வினையச்சுன்னு சொல்லுவாங்க. உருவகம்னா வியர்வை வெள்ளம், அதாவது அந்த உவமை உருவகம்னு சொல்லுவாங்க. உருவகம்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த பார்ட்டை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயத்த, அதை பற்றி நல்லா சொல்கிற விஷயத்த பின்னாடி சொல்லியிருப்பாங்க. வியர்வை நமக்கு வரும் இல்லையா, அது எப்படி இருக்குது? வெள்ளம் மாதிரி வரும். அது வெள்ளை வியர்வை அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகிடும்? உவமை ஆகிடும். உருவகங்கிறது ஒரு பொருளை அப்படியே உருவகப்படுத்துறது தான். முத்து முத்தாய்ங்கிறது அடுக்குத்தொழில். பிரித்தால் பொருள் தந்தால் அடுக்குத்தொழில், பிரித்தாலும் பொருள் தராது. இப்போ உறுப்பிலக்கணம் அப்படி சொன்னால் சாய்ப்பான், சாய் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆண். இது பகுதி பகுதி சந்தி சாரி அப்படி சொல்கிற மாதிரி. பகுதி விகுதி இடைநிலை, இதுக்கு பக்கம் சந்தி சாரின்னு சொல்லுவான். இப்போ இது சாய்ப்பான் அந்த எதிர்காலத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. அதுமாரி பார்த்துக்க விம்முகின்ற வியந்து, அதெல்லாம் இத்து ப்ளஸ் ஊ, இன்னானது விவகாரமாக இருக்குது. சரி, இப்போ நமக்கு தேவை என்னென்னா இருந்தாய், அதையும் பார்த்துக்க. புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் செம்பருதி அப்படின்னா செம்மை ப்ளஸ் பருதி. என்ன நடந்திருக்குங்க? ஈறுபோதல் விதிப்படி. ஈறுபோதல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது அந்த மைங்கிறத ஈறுபோதல் விதிப்படி செம் ப்ளஸ் பருதி அப்படின்னு வந்திருக்கு. வானம் நல்லா, வானம் எல்லாம், இம் ப்ளஸ் ஏ மே, வானமே அப்படி சொல்கிறதில்ல. அப்போ உடல் மேல் உயிர் இப்போ உடல்னா வானம்ங்கிறது உடல் வருது இல்லையா, இது வருமொழி. வர்றது எதாவது இது நிலைமொழி. எது? வானம், அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது நிலைமொழி. வருது இல்லையா ஏ, அது வருமொழி.
ஓகேவா? இந்த நிலைமொழினா உடல் மேல் உயிர் வந்து ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிருதா? அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றா இணையும் போது என்ன கிடைக்குது நமக்கு? அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கிறனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது. உன்னை அல்லால், உன்னை ப்ளஸ் அல்லால் அது வந்து என்னென்னா ஈ, அது ஈ ஈ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உன்னை ப்ளஸ் ஈ ப்ளஸ் அல்லால். இப்போ உன்னை அல்லால் தான் அப்போ நை இருக்குல்லையா, நை என்ன வரும்? இன்னு ப்ளஸ் எப்படி வரும்? ஊ எப்படி வரும்? நை அது வராது இல்லையா? அப்போ ஆங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ இங்கே எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த நை வந்து லாஸ்ட்டாக பிடிக்கும்போது இன்னு ப்ளஸ் ந, இன்னு ப்ளஸ் நா, நீ நியூ நூ நூன்னு வரும் இல்லையா? இது எப்படி வரும்? நை ஏல வரும். அப்போ ஏ அப்படின்னா அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ அது மாதிரி உன்னை ப்ளஸ் அல்லால் அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதை பிரித்தாலும் ஏன்னா இன்னு ப்ளஸ் ஏ நே, இன்னு ப்ளஸ் ஏ நே, இன்னு ப்ளஸ் ஐ நை. இப்போ இங்கே என்ன வருது? இன்னு ப்ளஸ் ஊ கிடையாது, இன் ப்ளஸ் ஐ தான் என்னது? நையாக வருது. அப்போ அந்த ஐங்கிறது லாஸ்ட்டாக முடியுதுல்ல, அதான் ஈ வழி எவ்வும். அதாவது ஒன்றும் இல்லை, அதை பிரித்தாலும் அது பக்கத்தில் நிலைமொழி வறுமொழியில் வரதோட அது மிகுந்துச்சுன்னு சொன்னோம்னா அது உயிர் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அது செம்மை ப்ளஸ் தமிழ்ங்கிறது. ஈறுபோதல் விதியும் வருது, முன்னின்ற மெய்த்தெரிதல். ஏன்னா செம்மை ப்ளஸ் தமிழ், செந்தமிழ் வந்துருச்சு இல்லையா? அந்த மாதிரி விஷயம் ஈறுபோதல் விதிப்படி செம் ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரியுது. அந்தது ஈறுபோதல், திரிதல்னால் இந்தா மாறுதல் இல்லையா? செந்தமிழ். போக போக புரிஞ்சுப்பீங்க, ஜஸ்ட்டு பார்த்துங்க. இப்போ யார் இது சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னா நிலவுப்பு என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் வந்து ஒரு கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற பல விதமான பன்முகத்திறமை கொண்டவர். இவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணார்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்து இவர் வந்து ஒரு கிராமத்து நதி, இந்த கொஷின் ரிப்பீட்டட், ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலிற்காக 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய கவிதைகள் வந்து இதை தவிர ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என்னென்னா நமக்கு தெரிஞ்சது இங்கிலீஷு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க கன்னடம், மலையாளம் எல்லாம் ஒரே கோர்வையில் வரும், மராத்தி, ஹிந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் வந்து ஒளிப்பறவை, சர்வயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களையும் ஆக்கியவர். இதுக்கு என்ன சொல்லலாம்? காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு நிகழ்வில் பார்ப்போம், ஒளிப்பறவை இருக்கும், நைட்டான இருக்கும் சர்வயாகம் வரும், இடையில என்ன இருக்கும்? சூரியன் இருக்கும், சூரிய நிழல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எப்படி இருக்கும்? இது எல்லா நிகழ்வையும் கிராமத்தில் உள்ள நதி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு பூஜ்யம் அப்படிங்கிறது டெய்லியும் நமக்கு சொல்லிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம். இது ஒரு கற்பனை கதையாக சொல்கிறேன். கடையில் காலையில் எந்திரிச்சோன்னு எப்படி வரும்? பறவை வந்துட்டுருக்கும், அது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒளிப்பறவை. அப்போ நைட்டு வந்துடும், இடையில இருக்கிறது சூரியன், அப்போ சூரிய நிழல், இடையில உள்ளது சூரிய நிழல், அதுக்கப்புறம் உள்ளது சர்வயாகம். இந்த மாதிரி கிராமத்து நதி, அப்புறம் பூஜ்யங்களின் சங்கிலி அப்படிங்கிற விஷயத்தையும் பல கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இவர் வந்து இலக்கிய சிந்தனையாளர், மலையாளம் கவிதை அலையும் சுவரும் உள்ளிட்ட உரைநடை நூல் இத்தனையே கேட்பான். முன்னாடி சொல்ல நூல்கள் எல்லாமே என்ன? கவிதை நூல். இது வந்து உரைநடை. இது மலையாள கவிதை அலையும் சுவடும் அப்படிங்கிறது உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார்.